டாடா சென்ட்ராய். இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தான் இந்த வண்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். 2023 மாடல் டாடா சென்ட்ராய் ப்ரைமு. இப்போ காட்டுற நேம் போர்டை பாருங்கள். ஸோ வண்டி ஒரே ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு ஃபுல்லாக, அதாவது ஓட்டியே. ஸோ வண்டி நம்ம எப்படி இருக்குது, என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஒரு 1.5 வருஷத்து வண்டி எவ்வளோ அவர் ஓடி இருக்குன்னா 2600 சம்திங் தான் ஓடி இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவரும் அவர் ஆர்பிஎம் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்பல எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. இந்த லோடு தூக்கிலாம் செக் பண்ணி பார்க்குறது, வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வாங்க. கடைசியாக கொஞ்சம் நேரம் நான் பேசுகிறேன். ஸோ இதில் பம்பு, ஹைட்ராலிக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் என்ன, இன்ஜின் என்ன, இதெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸ்விங் பண்ண சொல்லுங்க. ஸ்விங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஸ்விங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. உங்கள் புல்லுலே லிவரில் ஆப்ரேட் பண்ணுற ஒவ்வொரு மூவுக்கும் அது மூவ் ஆகும் ஸ்விங்கில் மட்டும். ஏன்னா ஸ்விங் மட்டும் எல்லா வண்டியிலையுமே ஸ்பீடாக கொடுக்கும். ஸோ இது இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே பர்ஃபெக்ட் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க எல்லா ஆக்ஷனும் ஸ்விங் பண்ணி லோடு எடுத்து பார்த்துருப்பாங்க. ஒரு சைடு ஸ்டெபிளைசர் ஹைட்டாக போட்டு, ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஸ்விங் ஒரு சைடு ஹைட்டாக எடுத்துகிட்டு போகுதா லோடு அப்படிங்கிறது தான் டெஸ்டிங்கு. சில வண்டிங்கெலாம் லோடு ஃபுல்லாக பிடிச்சி ஸ்விங் ஒரு சைடு ஹைட்டாக இருக்கும்போது எடுத்துகிட்டு போகாது மேட்டு மேலே. ஸோ அதுக்காண்டி தான் அது. ஃப்ரண்ட்டு பக்கெட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் கொஞ்சம் என்னென்னா இது கொபோட்டா இன்ஜின் 74 HP. ஸோ வித்து டர்போ. சரிங்களா? சிஆர்டி இன்ஜின் தான். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் லீக் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்சாரை டைட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராகிடும். அதை தான் நான் இப்போ இது டர்போ. சரிங்களா? டேஷ்போர்டுக்கு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த சுவிட்சு தாங்க. இது ஃப்ரண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்கு போட்டுக்கணும், பேக்கில் ஆப்ரேட் பண்ணும்போது பேக்கில் போட்டுக்கணும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி நிறையா இன்ஃபர்மேஷன் சூப்பராக சொல்லிகிட்டு இருக்காங்க. அழகாக இருக்குது வண்டி, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஃப்ரண்ட் பக்கெட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. பேக்கில் இன்னும் அதை விட செம்மையாக இருக்குது. சரிங்களா? இதோட பம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கர் கியர் பம்ப்பு தான். ஸோ வெரி ஆசம் ஸ்பீடு, நல்லா இருக்குது. சரிங்களா? பக்கெட்டும் அதே போல் பயங்கரமாக இருந்தது, ஸ்பீடு நல்லா. நம்ம ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் தான், இவருக்கு தான் வண்டி வாங்க போகிறோம். ஸோ மரிய செல்வம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஃப்ரண்ட்டு பக்கெட்டை பாருங்கள், சூப்பராக தான் இருக்குது. நல்லா குவாலிட்டி மிஷின். பிரேக்கர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில், சூப்பராக இருக்கும் நல்லா. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா கீர் பாக்ஸ் என்ன அப்படின்னாக்கா கரோரா தான், ஆக்சிலும் கரோரா தான். ஸோ செம்மையாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ ஹவர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2600 சில்லரை தான் ஓடி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பூம் வந்து தூக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும் ஒரு வண்டியை. ஐடியில் செக் பண்ணணும், ஆக்சிலேட்டர் வச்சு செக் பண்ணணும். லோடு வந்து ஆர்பிஎம் குறையுதா இல்லைன்னு தான் நான் இப்போ செக் பண்ணுறாங்க. பாருங்கள் குறையவே கிடையாது. சரிங்களா? நல்லா ஆர்பிஎம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க.